இந்த பிள்ளையே, உன் அப்பன் கருப்பன் என்று உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று நிச்சயமாக கவனித்து கேட்க வேண்டும். ஏனென்றால் உன் குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று வரப்போகின்றது. இந்த பிரச்சனையை உருவாக்கக்கூடிய உறவுகள் யார் என்று உனக்கு நான் சொல்கிறேன். என் குழந்தையே, கருப்பன் சொல்லும் போது அதனை நீ கேட்டு தெரிந்து கொள். ஏனென்றால் உன்னுடைய குடும்பத்திலேயே நாசமாக்க வேண்டும் என்ற முயற்சியில் இவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். இந்த முயற்சியை வெற்றி பெறாமல் தடுத்து நிறுத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இதற்கு நீ ஒருபோதும் அனுமதி கொடுத்து விடக்கூடாது. இது போன்ற செயல்களை எல்லாம் செய்வதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஏனென்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ இந்த வாழ்க்கையில் எப்போதும் இந்த உறவுகள் தாம் பெரிதாக என்று நினைக்கின்றாய் அல்லவா? அதுதான் அவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து உயர்ந்த இடத்தில் வைக்கின்றதோ. அந்த அளவிற்கு அவர்கள் உன்னை தூக்கி கீழே உன்னுடைய பலவீனம் அதுதான். உன்னுடைய பலவீனமே இந்த உறவுகளின் மீது நீ காட்டுகின்ற அந்த அன்புதான். உனக்கு தேவையான அன்பு கிடைக்கவில்லை என்றால் அதற்காக எந்த எல்லைக்கும் நீ இறங்கி போக தயாராக இருக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய இந்த நிலையை பயன்படுத்தி கொண்டுதான் என்றே இவர்கள் உன்னை காயப்படுத்த நினைக்கின்றார்கள். எவ்வளவு தூரம் நாம் இவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் இவர்கள் அத்தனையும் பொறுத்து கொண்டு மீண்டும் நம்மை தான் தேடி வருவார்கள் என்ற எண்ணத்தை அவருக்கு நீ உருவாக்கி இருக்கின்றாய். இந்த எண்ணத்திலே எப்போதும் வேண்டுமென்றே உனக்கு துன்பம் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. எப்போதும் எந்த ஒரு உறவுக்காகவும் நான் இறங்கி சென்றோமானால் அந்த இடத்தில் நமக்கு எந்த மதிப்புமே கிடைக்காது என்பதை முதலில் புரிந்து கொள். நாம் நம்மை தேடி வருகின்ற அன்பிற்கு தான் மதிப்பு வேண்டுமே தவிர நாம் ஒரு அன்பை தேடி சென்று அவமானத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. உன்னுடைய இந்த எண்ணத்தை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளத்தான் இந்த உறவுகள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வேறு யாரும் இல்லை, உன்னுடைய தந்தை வழி குடும்பம்தான். என் பிள்ளையே, இவர்கள் சில விஷயங்களை எண்ணிக்கொண்டு எதையுமே செய்ய முடியாத நிலைக்கு வைத்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் என்ன நடந்தது எது நடந்தது என்று சொல்லியும் என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் வேண்டுமென்றே பல சோதனைகள் இவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எத்தனையோ பேரின் முன்னால் நீ சென்ற பிறகு உன்னை அவமானப்படுத்த பல நேரங்களை இவர்கள் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உன்னிடத்தில் எத்தனையோ உதவிகளை பெற்றிருக்கிறார்கள். உன்னிடத்திலிருந்து அது மட்டுமல்ல, உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு இடத்திலிருந்தும் பல உதவிகளை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள். என்ன நடந்தது எது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்படாமல் உன் வாழ்க்கையில் இவர்கள் செய்த அத்தனை விஷயங்களுக்கும் பழி தீர்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பழி தீர்க்க வேண்டும் என்றால் யாரையும் நான் இங்கு எதற்காகவும் பயன்படுத்த போவதில்லை. ஏன் நடக்கிறது எதுக்கு நடக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் தெரிந்து கொண்டு அதையெல்லாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அப்பன் கருப்பன் உனக்கு நான் சொல்கின்றேன். என் குழந்தையே, நான் எத்தனையோ விஷயங்களுக்காக இந்த வாழ்க்கையில் நாம் எல்லாவற்றையும் இழந்து நிற்கின்றோம். இந்த குடும்பத்தின் பெயரையோ நீ இழந்தது ஏராளம். உன் குடும்பத்தில் இருக்கின்ற தலைவனை இருவர்கள் பதம் பார்க்கிறார்கள். எல்லாவற்றையும் நான் தனக்கு என்று இந்த குடும்பமே மொத்தமாக கரைத்து விட்டது. இன்னும் இதற்கு மேலும் கரைப்பதற்கு என்ன இருக்கிறது என்றுதான் சூழ்ச்சிகள் தான் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, தன்னுடைய பிள்ளைக்கு கூட செய்யாமல் தன்னுடன் உடன் பிறந்தவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தார்கள் அல்லவா? இன்றுதான் நடக்கக்கூடிய காரியமா? இதற்கு மேலும் மேலும் இவர்கள் செய்வார்கள். எதையாவது இங்கு இருந்து கொண்டு செல்ல முடியுமா என்றுதான் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கார்களே தவிர ஒருபோதும் உன் குடும்பத்தில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும்
அதற்கு உதவிகளை செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கப் போவதில்லை என்பதுதான் உண்மை. எப்படியாவது இந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றிவிட வேண்டும் என்று நீயும் பல முயற்சிகளை செய்து பார்த்தாயல்லவா? ஆனால் அதற்கு எல்லாம் செவிசாய்க்காமல், உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த விஷயங்களும் முன்னுரிமை கொடுக்காமல் வேண்டுமென்றே உன்னை போட்டு பாடாய் படுத்து எடுத்து விட்டார்கள் அல்லவா? இது என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அதையெல்லாம் கடந்து எப்போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் நாம் அடைய வேண்டும் என்பதை மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், இந்த தருணங்களில் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது, எது கொடுக்கிறது என்பதையும் நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சந்தோஷமாக நான் இருக்க வேண்டிய நேரம் இது. இந்த வாழ்க்கை நமக்கு மேலும் மேலும் பல நன்மைகளை கொடுக்க போகின்ற தருணம் இது என்று சொல்லி நீ இந்த வாழ்க்கையை இவ்வளவு எல்லாம் மறந்து வாழ நினைத்தாலுமே அவர்கள் விட்டு விடுவது கிடையாது. அவர்களின் சிந்தனைகள் முழுமையும் இங்குதானே இருக்கின்றது. அப்படியும் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களை எப்படி அழிப்பது என்பதில் தானே இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் நீ கவனித்து கொண்டிருப்பதே நம்முடைய முழு நேர வேலையாகி விடுமா என்று சொல்லி இந்த கவனங்களை நீ திசை திருப்பி விட்டாய் அல்லவா? தேவையில்லாமல் இதை பற்றி எல்லாம் யோசித்து யோசித்து கொண்டிருப்பதனால் மேலும் மேலும் இது நமக்கு வேதனைகளை தான் கொடுக்கிறது என்று என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? இந்த நேரம், இந்த தருணம் எல்லாம் உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் என்னவென்று உனக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. எப்படியாவது இந்த நிலையை உணர்ந்து, எப்படியாவது இதையெல்லாம் என்னவென்று புரிந்து நாம் அதற்கு ஏற்றார் போல இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் சரியாக செய்துவிட வேண்டும் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே. நான் உனக்கு என்ன சொன்னாலும், நான் உனக்கு எந்த விஷயத்தை செய்தாலும் அதிலிருந்து நீ எப்போதும் உனக்கான மாற்றங்களை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளே வேண்டும். கருப்பன் ஒரு முறை ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டேன், ஆனால் மறுபடி அந்த எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன் குடும்பத்தை அழிக்கவும், உன் குடும்பத்தில் பல சூழ்ச்சிகளை செய்து அதை அழிக்கவும், மனநிலையும் இவர்கள் பாதிப்படைய செய்யவும் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இங்கிருந்து எதையாவது பறிக்க முடியும் என்கின்ற எண்ணங்கள் நாம் அவர்களின் மனதில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, இன்று வேண்டுமானால் உன் அப்பன் சொல்வது உனக்கு புதிதாக இருக்கலாம். எல்லோரும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லலாம். ஆனால் பயணம் என்ற ஒன்று, சொத்து என்ற ஒன்று இடையில் வரும்போது இந்த உண்மையான அன்பு எதற்காக பழகியது, என்ன வேஷம் நிச்சயமாக உனக்கு தெரிஞ்சுவிடும். அந்த வேஷம் களையும் போது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதும் உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும். எந்த நேரத்திலும் எந்த விஷயத்தையும் நீ அடைய நினைக்கின்ற போதெல்லாம் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு என்ன கொடுக்கிறது, எது கொடுக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இதிலிருந்து உனக்கான நேரத்தை நீ உருவாக்கிட எப்போதுமே தயாராக இருக்க வேண்டும். இவர்களுக்கிடையே கிடைத்த வாய்ப்பினை உன் குடும்பத்தை கண்ணீர் விட வைக்க முயற்சி செய்கிறார்கள். உன் குடும்பத்தில் இருப்ப அத்தனை பேருடைய மனநிலையும் காயப்படுத்தி ஒட்டுமொத்த முயற்சியும் நாசம் செய்ய இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. ஒருபோதும் இதை நாம் நடத்த அனுமதிக்க கூடாது. என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை என் பிள்ளை நீ தெளிவாக கேட்டுக்கொண்டு உன் வாழ்க்கையை உனதாக மாற்ற நீ முன்னே வந்து கொண்டே இருக்க வேண்டும். எதை நினைத்தும் வருத்தப்படாதே. இந்த கருப்பன் நான் இருக்கும் போது இந்த நொடிகளில் உன் வாழ்க்கையில் என்னாலும் நீ நினைத்த அத்தனை விஷயங்களும் அத்தனையுமே உனக்கு சரியாக கிடைத்து கொண்டேதான் இருக்கின்றது. இவர்கள் நினைத்தால் அதை நான் நடத்த அனுமதி கொடுத்து விடுவேனா? என்ன, அது உன்னை வந்து சேர நான் ஒருபோதும் எந்த வகையிலும் உடன் நிற்க மாட்டேன். நல்லது செய்கின்றவர்களுக்கு பல முறை நான் யோசிக்க வேண்டி இருக்கின்றது. இதை கெடுதல் செய்ய நினைக்கும் போதுதான் ஒரு நொடி போதெல்லாம் இவர்களுக்கு அனுமதியும் கொடுத்து விட மாட்டேன் என்பதை புரிந்து கொண்டாலே போதும்.
அதுவே எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கு துன்பங்களை கொடுத்திட்ட போதிலும் நீ இருந்து பெறக்கூடிய அத்தனையும் உன்னை மேலும் மேலும் சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள். குடும்பம் என்பது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவரின் மீது ஒருவர் அன்பு செலுத்தி யாருக்கு என்ன பிரச்சனை என்றாலும் இன்னொருவர் ஓடி வந்து அதனை தாங்கி ஏற்க வேண்டும். இவர்களை தொட்டால் இவர்களின் உடன் பிறந்தவர்கள் எல்லாம் ஓடி வருவார்கள். அதனால் இவர்கள் அருகில் நாம் நிற்கக்கூடாது என்று மற்றவர்கள் நினைக்க வேண்டும். இங்கு என்ன நடக்கிறது தெரியுமா? மற்றவர்கள் கூட உனக்கு துணையாக நிற்பது போல உன்னுடைய உடன் பிறந்த உறவுகள் தான் இது போன்ற செய்திகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். பல சூழ்ச்சிகளை செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல அவமானப்படுத்த இவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த இன்னல்களையும் கொடுத்து விடலாம் என்கின்ற எண்ணம் தான் இவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. அத்தனை சோதனைகளையும் கொடுத்து இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் காயப்படுத்தவும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற தலைவனை ஓய்த்து விடவும் முயற்சி செய்கிறார்கள். எப்படி என்று யோசிக்கின்றாயா என் குழந்தையே? பொதுவாக குடும்பத்தில் இருக்கின்ற தலைவர் என்றால் அந்த குடும்பத்தில் அவருடைய மனது சற்றென்று நொறுங்கிவிடும்படி ஒரு வார்த்தையை பேசிவிட்டாலே போதும். அதன் பிறகு அவர்களின் மனதளவில் பாதிக்கப்படுவார்கள். நாம் எத்தனையோ விஷயங்களை செய்தோமே, இந்த பிள்ளைகள் நமக்கு நிச்சயமாக அதற்கான பலனை கொடுக்க வேண்டாம். நாம் செய்ததை நமக்கு திரும்ப செய்ய வேண்டாம். ஆனால் குறைந்தபட்சம் நம்முடைய அன்பையாவது உணர்ந்து அந்த அன்பையாவது நமக்கு திருப்பி கொடுக்கலாமே. அதை கூட கொடுக்காமல் இருக்கிறார்களே என்ற கவலை அவர்களுக்குத்தானே வந்துவிடும். அதன் பிறகு இந்த மனநிலை பாதிப்பு ஏற்படும். அது அவர்களின் உடலையும் பாதித்துவிடும். உன் குடும்ப தலைவனுக்கு பிரச்சனை என்றால், உன் குடும்ப தலைவனுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அது உன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாதித்துவிடும் அல்லவா? இதைதானே அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்பதுதானே அவர்கள் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அப்படியானால் நிச்சயமாக என் குழந்தை, இதிலிருந்து நீ எப்போதுமே இந்த விஷயங்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு முறைக்கு சிந்தித்துப்பார். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதையும் நீ உணர்ந்து விட்டால் போதும். எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு மாறிவிடும். என் அன்பு பிள்ளையே, எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதையும் இவர்களின் உண்மையான முகத்தை வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் பிள்ளையே, இவர்கள்தான் நம்மிடம் இத்தனை நாளும் இனிக்க பேசினார்களே, இத்தனை வன்மத்தை மனதில் வைத்து கொண்டுதான் இவர்கள் நம்மோடு பேசிக்கொண்டிருந்தார்களா என்று நினைத்து வருத்தப்படுகின்ற அளவிற்கு இவர்கள் நடந்து கொள்வார்கள். இப்போது அவர்கள் அப்படிதான் உனக்கு அவர்களை பற்றி புரியவில்லை. என் குழந்தையே, இதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த உறவுகள் எல்லாம் நம்மிடத்தில் பணம் இருந்தால் நம்மை தேடி வருவார்கள். ஆனால் நம்மிடத்தில் எதுவும் இல்லை என்றால் விட்டு விலகி செல்வார்கள். அதுதான் இவருடைய உண்மையான குணம் என்பதையும் புரிந்து கொள். இனியாவது இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்பதையும் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல நீயும் உன்னுடைய அன்பினை செலுத்தி தொடங்கு. அது போதும். வேறு எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு தேவை கிடையாது. எப்பேற்பட்ட சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் நமக்கான நல்லதை செய்து கொள்ள நினைக்கின்ற என் குழந்தைகள், எப்போதுமே இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்த விஷயங்களை நினைத்தது போல அடைந்து காட்ட வேண்டும். என் அன்பு பிள்ளையே என்பதுதான் உண்மை என்பதையும் புரிந்து கொண்டு இந்த கருப்பன் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் இவர்கள் செய்த அத்தனை விஷயங்களையும் மாறிவிட வேண்டும். இனிமேல் இவர்களை பார்த்தால் நாம் இவர்களுக்கு என்ன தீங்கு செய்தாலும் அதனால் இவர்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது என்பதை புரிய வைக்க வேண்டும். என் குழந்தையே, கருப்பன் முன்கூட்டியே சொல்வதற்கு காரணம் இதுதானே. இவர்களால் உனக்கோ உன் குடும்பத்திற்கோ உன் தலைவனுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் வந்துவிடக்கூடாது. இவர்கள் நினைத்து நாம் அனுமதி கொடுக்க கூடாது. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் என்றால் அதற்கெல்லாம் தெரிந்து புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் உண்மையாக மாற்றிவிட வேண்டும். உன்னை தேடி வருகின்றவெல்லாம் இந்த வாழ்க்கையில் எப்போதுமே செல்வத்தை
அள்ளி கொடுக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் வறட்சியை கொடுக்க கூடாது. அதுபோலதான் இப்போது உன் வாழ்க்கையில் வருகின்ற எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, உனக்கு நல்லதை நடத்தட்டுமே தவிர ஒருபோதும் தீமைகளை உருவாக்க கூடாது. இந்த உறவை விட்டு நீதானே ஒதுங்க வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது என்பதை உன் அப்பன் நான் சொல்கின்றேன். கலங்காமல் இரு, உனக்கு என்றும் துணையாக நிற்பேன். என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.